हेलो दोस्तों, अगर आपको हमारा ये वीडियो पसंद आया तो प्लीज हमारे चैनल को लाइक, कमेंट एंड सब्सक्राइब करना मत भूलिए ताकि हमें जल्द से ज्यादा सब्सक्राइबर्स मिले। अरे मोटू, लेकिन सब्सक्राइब करने के लिए सब्सक्राइब का बटन कहाँ है? ओह सॉरी, गलती से मिस्टेक हो गई। ये रहा। दोस्तों, हमारे YouTube पेज पे बेल आइकन को प्रेस करना मत भूलिएगा ताकि आपको हमारे हर वीडियोस की सूचना मिल सके। ஆஹா, அங்க ஓட்டலாம் நிறைய இருக்கு. டேய் பத்தல மண்டையா, நம்ம வீடு ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சுடா. அத நாம சீக்கிரமா சரி பண்ணி ஆகணும்னு சொல்றேன். ஆமா மோட்டோ, அழகான ஒரு பெரிய வீடு கட்டிடலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்ன்றத டீடைலா ஒரு லிஸ்ட் போடணும்டா. ஓகே, வாஸ்துபடி கிச்சன் எந்த இடத்துல இருக்கணும், அதுக்கப்புறம் ஹால் எந்த இடத்துல இருக்கணும், பெட்ரூம் எந்த டைரக்ஷன்ல இருக்கணும், அப்புறம் கிச்சனை எந்த பக்கம் வைக்கலாம், இத பத்தி நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்கலாம். ஏய் மோட்டு பத்தலோ, என்னடா காணாதத கண்ட மாதிரி உங்க வீட்டையே இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல பாக்ஸர் அண்ணா, எங்க பழைய வீட்டை இடிச்சிட்டு புதுசா கட்டலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களே சொல்லுங்க, கிச்சனை எந்த டைரக்ஷன்ல வைக்கலாம்? வீட்டோட பிளானை காட்டுங்க, அத பார்த்து நான் சொல்றேன். ஸ்கெட்ச் கைவசமே இருக்கே, இங்க பாருங்க. ஏய், கிச்சன் இங்க தான் இருக்கணும். ஓகே, நீங்க சொன்னா சரி. அப்படியே பாத்ரூம் எந்த பக்கம் வைக்கலாம்? இந்த பக்கமா இல்ல இந்த பக்கமா? கிச்சனை இங்க வச்சாச்சுன்னா பாத்ரூம் இங்க தானே இருக்கணும். சரி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. அவசரப்பட்டு கிளம்பாதீங்க. அப்படினா கிச்சன் இந்த பக்கம் வருமா? அப்ப பாத்ரூம் அந்த பக்கம் வரும். இந்த பக்கம் பாத்ரூம் வச்சாச்சுனா இந்த பக்கம் கிச்சன் வரும். என்னடா இது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த மண்டபைய குழப்பிட்டு போயிட்டா. அடே மோட்டோ, கிச்சன் அந்த பக்கம். சரிடா, அப்படினா டோர் எந்த பக்கம் வரும் அத முதல்ல சொல்லு. பாக்ஸரனாச்சி, வீட்டோட வாசப்படி எந்த பக்கம் வரணும்? ஈஸ்ட் சைடா இல்ல வெஸ்ட் சைடா? அத மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லிட்டு போயிடுங்களா, உங்களுக்கு புண்ணியமா போகும். வாசப்படி எந்த பக்கம் இருக்கும், எந்த பக்கம் வரணும்? அட டோரை ஈஸ்ட் பக்கம் வைங்க. பாக்ஸரனாச்சி, நீங்க சொன்ன மாதிரி கிழக்க பார்த்து வாசப்படி வச்சோம்னா என்ன பிரயோஜனம்? டோர் மேற்கு பக்கம் இருந்தா அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அவ்வளவுதானே, வாங்க விளக்கமா சொல்றேன். நீ ஈஸ்ட் பக்கம் போ, நீ வெஸ்ட் பக்கம் போ. ஆரம்பிச்சிட்டாயா? ஹலோ, அட பாக்ஸர் மண்டையா, ஈஸ்ட் பக்கம் டோர் வைக்கிறதால என்னடா பிரயோஜனம்? அது கொஞ்சம் பலவாரியா சொல்ல வேண்டியது தானே? ஓய் மோட்டு பத்தலோ, நீங்க அங்கேயே இருங்க, நானே இப்ப அங்க வந்து உங்களுக்கு சொல்றேன். இதோ வரேன். ஏய், நீங்க வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் இந்த பக்கமே வர மாட்டேன். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறீங்க. போடா, இத வாங்க. வீடு கட்டுறனா வீடு தொலைச்சிருவேன். என்ன குத்து குத்துறாய்? ஆட்டோ மோட்டர் ஐடியா ஐடியா. ஹலோ சிங்கம் சார், எங்க வீட நாங்க இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே குட், ரெனோவேஷன் பண்ணு. நான் இனாகிரேஷனுக்கு கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே சார், ஒன்னு இந்த புர்பரி நகர்ல நான் இருக்கணும், இல்ல அந்த கிரிமினல்ஸ் இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, சிங்கம் இஸ் ஹியர். ஹலோ சிங்கம் சார், அந்த வீட கட்டுறதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு சொல்லவே இல்லையே. மோத்து, இங்க பாரு, உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு உனக்கு தான் தெரியும், அது எனக்கு எப்படி தெரியும்? சாரி சார், அதாவது நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, சிங்கம் இங்க இருக்கும் போது. ஹலோ, என்னையா பிரச்சனை சொல்லு. ஹலோ சிங்கம் சார், ஒரு 20,000 பணம் இருந்தா வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணிடலாம்ல? அத்துலு, எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. இனிமே என்கிட்ட எதுவுமே கேட்காத. ஓகே? என்ன வச்சிட்டாரு? சாரி சார், அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த உடனடியா பட்ஜெட்டை சொல்லுங்க சார், நாங்க சீக்கிரமா ரிப்பேர் வேலையை ஆரம்பிக்கணும்ல. ஓகே ஓகே. டேய், என்ன நீங்க ஒழுங்கா வேலை செய்ய விடுவீங்களா இல்லையா? இப்பவே சொல்லி தொலைக்கிற என்ன பட்ஜெட் ஆகும்னு. இப்போ ஒரு விஷயத்துல நல்லா கவனமா இருங்க. என்னோட கை உங்களை தேடி வந்து பட்ஜெட் சொல்ல ஜாக்கிரதை. போதவேடா. ஐயோ
இதெல்லாம் ஒரு நண்பர்களே, முதல்ல எங்க வீட்டை நாங்க இடிச்சு தள்ள போறோம். ரெடியா? சீக்கிரம். ஒட்டுப்பத்துல என் உயிருக்குறான உயிர் நண்பா, டென்ஷன் ஆகாத. நான் இதோ உன் பிரச்சனையை ஒரே நிமிஷத்துல சால்வ் பண்றேன். நண்பர்களே, இப்ப பாருங்க, ஒரு செகண்ட்ல ஒட்டுமொத்த வீட்டை எப்படி இடிச்சு தள்ளுறேன்னு. வாங்க. அண்ணாச்சி, இதை இழுக்க மறந்துட்டீங்க. இருங்க, நான் இழுக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இந்த புர்ஃபுரி நகரை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கணும், இல்லைன்னா அந்த கிரிமினல்ஸ் இருக்கணும். என்ன மிஸ்டர் சிங்கம், இப்ப மறுபடியும் சாரி சொல்ல போறியா? என்னது? ஆஹா, இது எங்க இருந்து வந்தது? பத்துலோ, அங்க பாத்தா. சூப்பரா இருக்கு. புடி 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 புடி. மறுபடியும் மறுபடியும் இந்த புல்டோசர் நம்மள துரத்திக்கிட்டே வருது. பேசாம நாம குதிச்சிடலாம். சத்தத்தின் மீது ஆணையா சொல்றேன், எவன் இந்த புல்டோசரை இங்க கொண்டு வந்தானோ அவனை சும்மா விட போறது இல்ல, ஷூட் பண்ண போறேன். நம்ம வீட்டை இடிக்கிறதுக்கு இனிமே நாம தான் ஒரு ஐடியா யோசிக்கணும். மட்டும் வீட்டுக்கு அடியில ஒரு பள்ளம் நோண்டி பாம வெடிக்க வச்சு தரமட்டம் ஆக்கிடலாம். என்ன ஐடியா? ஒட்டுமொத்தல என் உயிருக்குறான உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, இங்க பாருங்க, நான் ஒரு புது மானிட்டர் ரெடி பண்ணிருக்கேன்பா. இத வச்சு மோட்டோ எந்த பொசிஷன்ல இருக்கான்னு நம்ம ஈஸியா பாத்துடலாம். வாங்க வாங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்க, நல்லா வருவீங்க. அப்படிதான் மோட்டோ போய்கிட்டே இரு. ஒரு பாம லெஃப்ட் சைடுல வை, இன்னொரு பாம அப்படியே ரைட் சைடுல கொண்டு போய் வை. ஓகே. பத்துலோ, நீ சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடுல இந்த பாம ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. ஓகே மோட்டோ, இப்ப ரெண்டாவது பாம அப்படியே கொண்டு போய் ரைட் சைடுல வச்சிட்டு ஓடி சீக்கிரம் வா, வெடிக்க வச்சிடலாம். நான் வச்சிட்டேன், ரைட் சைடுல பாம வச்சிட்டேன்டா. இப்ப பாம வெடிக்க வச்சிடலாம். ஓகே. அத மூடு. என்னடா கண்ணா பின்னாடி வெடிக்குது மோட்டோ? அம்மா! ஏய்! டேய் மண்டையா, நம்ம வீடு தரமட்டம் ஆயிடுச்சா இல்லையா? ஆச்சி ஆச்சி, நீ உள்ள போறதுக்கான நேரமா ரெடி ஆச்சி. ஆஹா, நம்ம வீடு அப்படியே இருக்கு. மோட்டோ அப்படியே பின்னால பாரு. இது ஒரு சின்ன டெக்னிக் ஃபால்ட் தான். இதுக்காக எங்களை அடிச்சு என்ன பண்ண போறீங்க? ஆமா, விட்டுருங்க. சார், நீங்க ரொம்ப அசிங்கமா இருக்கீங்க. ஏய், இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வீட்டை நரகமாக்கிட்டானுங்க, நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிட்டானுங்க. இவனுங்களை சும்மா விடக்கூடாது. பத்துலோ, சீக்கிரமா ஏதாவது செய்யடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? ஐடியா. எங்க பாரு நண்பர்களே, உங்க ஆசை தீர எங்களுக்கு என்ன வேணா அடிச்சுக்கீங்க, ஆனா எங்க வீட்டை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நாங்க உங்க வீட்டை இடிச்சிட்டோம்.
ஏய் நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க வீட்டை இடிச்சிட்டீங்கல்ல, இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து இவனுங்க வீட்டை இடிப்போம். வாங்க வாங்க தோழர்களே. போய் வேடிக்கை பார்க்கலாம். வாடா. சேதாரம் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, செய்கூலி இல்லாம வேலை பாக்குறாங்க. நாங்க புது வீடு கட்டி பார்க்க போறோம். பத்துலு பிளான் பண்ற விஷயத்துல நீ என்ன கூட மிஞ்சிட்ட. என்னாச்சு இன்னைக்கு சிரிச்ச வயனுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்? சூப்பர், இந்த ஜோக் ரொம்ப பிரமாதமா இருக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு நாம போய் பேரை கொடுத்துட்டு வரலாம் வா. அடங்கிரடா மண்டையா, இந்த ஜோக்க படிச்சிட்டு வர. இந்த ஜோக்க படிச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடா. இந்த வயித்தை பார்த்தா உங்ககிட்ட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க? அவங்க மட்டும் என் கண்ணில் கிடைச்சானுங்க. உண்மையிலேயே எஸ்எம்எஸ் வந்துச்சா, எஸ்எம்எஸ் வந்த மாதிரியே நடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானா தெரியல. பிதுங்க நான் வைத்தேன். பத்துல மண்டையா ரொம்ப மூட அவுட் ஆயிட்டான். அவனை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும். அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. நான் ஒருத்தன் தானே இருக்கேன். ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? அவனுடைய ஃபேனா மாதிரி நாமே அவனுக்கு ஒரு லெட்டர் போட்டா என்ன? என்னடா காதல் கோட்டை அஜித் அந்த மாதிரி தனியா உட்கார்ந்து லெட்டர் எழுதிக்கிட்டு? இல்ல, எனக்கு நானே ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்னடா உனக்கு நீயே எழுதிக்கிறியா? அண்டா வைத்த நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறான். உண்மையான நண்பன் கிட்ட மறைக்கிறவன்ல நல்ல ஃப்ரெண்டே கிடையாதுடா. My dear friend, நான் தான் உன்னுடைய தீவிரமான ஃபேன். அதாவது நீ இந்த வீட்டை விட்டுட்டு என் கூட என் அரண்மனையிலேயே வந்து தங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உன்னுடைய பழா போன அந்த சொட்ட தலைய மோட்டுவை விட்டுட்டு வந்துரு. எங்க அரண்மனையில எல்லா வசதிகளும் இருக்கு. இப்படிக்கு உன்னுடைய நண்பன். என்ன பேரு வைக்கலாம் இவனுக்கு? என்னது, பப்பு டேஞ்சர் பில்டரா? பேசாம பப்பு டேஞ்சர்னு வச்சா என்ன? அதான் நல்லா இருக்கு. மோட்டு புர்புரி நகரு டீ கடை மண்டைய கடை பக்கத்திலேயே இருக்கு. ஆஹா சிக்கன் சார், கரெக்டா வந்திருக்கீங்க. இந்த லெட்டரை எனக்காக கொஞ்சம் போஸ்ட் பாக்ஸ்ல போடுறீங்களே, ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஓகே நான் கமால்பூருக்கு தான் போயிட்டு இருக்கேன். போற வழியில போஸ்ட் ஆபீஸ்ல நான் போஸ்ட் பண்ணிடுறேன். வரட்டா? பத்துலானாச்சி, மோட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, கொடுத்துருங்க. ஓஹோ, மோட்டுக்கு லெட்டர் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா? மோட்டு கூட யாருக்கோ லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தானே, அத கூட என்கிட்ட காட்டாம மறைச்சிட்டானே. மை டியர் ஃப்ரெண்ட், நான் உன்னோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என் கூட வந்து என்னோட பிரம்மாண்டமான அரண்மனையிலேயே தங்கிடு. அட, உன்னோட அரண்மனையில நான் எதுக்காக வந்து தங்கணும்? மேல என்ன எழுதிருக்குன்னா, உன்னோட அந்த ஓட்டா உடைச்சல் வீட்டை விட்டு தள்ளு. ஓட்ட உடைச்சலா? எலி வலையா இருந்தாலும் தனி வலை இருக்கணும்டா. உன்னோட அந்த பாழா போன ஃப்ரெண்டையும் விட்டு தள்ளு. டேய், நண்பனா நண்பன் தாண்டா. மோட்டுனா என்னன்னு தெரியுமா? நட்புனா என்னன்னு தெரியுமா? தேவானா என்னன்னு தெரியுமா? ஒரு அழகான கையெழுத்துல யாரா லெட்டர் தப்பா எழுதுனது? எங்கடா இருக்கு அந்த கொரியர் சர்வீஸ்? டேய், ஹலோ நண்பா, எங்க பப்பு டேஞ்சர்ங்கிற நண்பர் யாரு? அவர் எங்க தங்கி இருக்காரு? அந்த ஆளு அதோ தெரியுது பாருங்க, ஒரு பெரிய அரண்மனை. அந்த இடத்துல தான் அவர் தங்கி இருக்காரு. அதுக்கு எதுக்கு உங்க கண்ணு இப்படி பிதுங்குது? நாட்டாம கதவை திறக்க சொல்லு. கோவமா இருக்கேன்டா. நாட்டாம உதச்சி தள்ளு. இங்க பப்பு டேஞ்சர்ங்கிறவன் எவன்டா? டேய், நீங்களா ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுறவங்களா? என்னடா இவ்வளவு அகலமா இருக்கீங்க? ஏய், நான் தான்டா. எவன்டா அவன்? வரண்டா வண்டலூர் நீர் யானை பயல. யாரா இங்க பப்பு டேஞ்சர்? யாரா இங்க பப்பு டேஞ்சர்? டேய், யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமி அதிரமா அவன் தான்டா பத்துலு. மேலே போ, கீழே வராத. என்னடா காலையில காத்து ஓவர் அடிச்சிட்டேடா. இந்த ஏகற நானே. ஏய், இன்னொரு தடவை என்னையும் என் மோட்டையும் பிரிக்க நினைச்சே. நட்புனா என்னன்னு தெரியுமா? மோட்டு பத்துலுனா என்னன்னு தெரியுமாடா? பீ கேர்ஃபுல். போமா கிளம்புறேன். என்னடா அடியால வச்சிருக்க? கட் அவுட் மாதிரி நின்னுக்கிட்டு இருக்காங்க. நெல்லுங்கடா. வாழ்க்கையில முதல் முறையா பப்பு தி டேஞ்சரை இந்த மாதிரி ஒருத்தன் வந்து அடிச்சிருக்கான். யோசிச்சு தான் எதையும் செய்யணும். அடே பத்துலு, இப்ப நீ சூப்பரா ஒரு லெட்டர் எழுதி மோட்டுவோட மனசுல பொறாமைய வளர்த்துக்க. அவனுக்கு புரியவை, நட்புனா என்னன்னு விளங்க சொல். பப்புன ஒருத்தன் தனிப்பட்ட முறையில அவனோட பங்களாவில தங்கறதுக்கு என்ன கூப்பிடுறதா நீ அதுல எழுது. அதுக்கப்புறம் என்ன, மோட்டு அந்த லெட்டரை படிச்சா பப்பு மேல காண்ட ஆவான். அப்புறம் அவன் மேல டென்ஷன் அதிகமாயி அவன் இருக்கிற பக்கத்துல தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அப்புறம் உன்னோட நண்பன் என்னைக்குமே உன் கூடவே இருப்பான். அதே ஏ டக்காமரடோ லாரி டிக்காமரடோ நாரோ. மோட்டு அண்ணாச்சி, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, இந்தாங்க. டேய் பத்துலு, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குடா. சீக்கிரமா இங்க வா. ஆஹா,
யார் எழுதிருப்பா? இது என்னுடைய கையெழுத்து மாதிரியே இல்லையே. யாராக இருக்கும்? படிச்சா தெரிஞ்சிடும். என்னுடைய உயிர் நண்பா. இப்படிக்கு பப்பு டேஞ்சர். ஆஹா, இது என்னது? நிஜமாவே அந்த பப்பு டேஞ்சர் நம்ம பத்தளவுக்கு லெட்டர் எழுதிருக்கான். அப்படின்னா அவன இங்க எவன்டா பப்பு டேஞ்சர்? ஏன்டா நான் தான்டா அது. உனக்கு எதனா பிரச்சனையா என்ன? நீ தான்டா ப்ராப்ளம். நில்லுங்கடா, நில்லுங்க. இங்க பாரு, என் உயிர் நண்பனை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்ச உனக்கு உயிர் இருக்காது சொல்லிட்டேன். வேணாண்டா, வேணாம். நாம யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா மறுபடியும் ஒருத்த வந்து இந்த பப்பு தான் டேஞ்சர் அடிச்சுட்டு போறானா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? மூணாவது தடவை இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நாங்க பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், புரியுதா? ஆமா, நீங்க பெருசா கிழிச்சிங்க, போங்கடா. ஏய் பத்லு, என்ன விஷயம்? அந்த கமல்பூர்ல இருக்கிற பழா போன பப்பு டேஞ்சர் இருக்கான்ல சார், மோட்டுவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான். நோ பத்லு, வைஃப் ஹியர் when சிங்கம் is here. இப்போ உனக்காக நானே நேரடியா போறேன். அதுக்கப்புறம் இந்த பப்பு டேஞ்சர் இருக்கான் பார், அவனை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். பூசணிக்க மாட்டேங்க, அந்த பப்பு டேஞ்சர் என்னையும் பத்துலவையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, அழாத. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இனிமே நாம அவனதான் அழ வைக்கணும். ஆமா, இப்ப பாத்துக்கிட்டே இருப்பா இந்த ஜர்க்காவனை எப்படி எல்லாம் அழ வைக்கிறேன்னு பாருப்பா. கஜ கஜா, அந்த பப்பு டேஞ்சருக்கு இவ்வளவு தைரியமா? நம்ம ஃப்ரெண்ட பிரிக்க பாக்குறான் அவன். நான் உன்னை விட மாட்டேன், நான் விட மாட்டேன். சொல்லுங்க. ஏய் கசிட்டாரா, அந்த கமல்பூர்ல இருக்கிற பப்பு டேஞ்சர் இருக்கால, அவன் மோட்டு பத்லு பிரிக்க நினைக்கிறானா. நாம எல்லாரும் இப்போ ஒன்னா போய் அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கலாம். கமா சிங்கம் சார், என் அருமை நண்பா, இப்ப நாங்க கூட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம் சார். சரி வாங்க, உடனே போலாம். நானே ஓட முடியாம ஓடிக்கிட்டு இருக்கேன். எவன்டா இது நடு ரோட்ல பெரிய பைப்பை கட்டி தொங்க விட்டுருக்கா? இது பெரிய டேஞ்சரா இருக்கு போல இருக்கே. இப்ப இதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? பாவி, இவன் ஒருத்தன். இது எங்கேயால தொடர்ந்துட்டு போகுது? டாக்டர் ஜாக்கா, நீ எங்கயா இருக்க? அட மோட்டு பத்லு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, அந்த பப்பு எங்களுக்கு என்ன பண்ணிருக்கான்னு பாருப்பா. பப்பு டேஞ்சருக்கு அவ்வளவு திமிராய் போச்சா? நான் எவ்வளவு டேஞ்சரான பப்பு டேஞ்சர் எங்கடா போய் பதுங்கி இருக்க? தைரியமான ஆம்பளை இருந்தா முன்னாடி வந்து நின்றா. அட்டாக்! இவனுங்களே தான். இந்த வாட்டி இவங்களை விட்டு வைக்கவே கூடாது. வெட்டி வைக்க. இப்பதான் டீ கடை மண்டைய கடையில சூடா சமோசா சாப்பிட்டு வந்திருக்கேன். குட்டி உடம்பு வச்சிருக்கிற மாதிரி ஓடுற குறுக்கால பூந்து எங்கடா ஓட பாக்குற? லீ ப்ரூஸ் லீ அடி, இது தானே ஜிரிக்காய். பப்பு டேஞ்சர், நீ என்னுடைய உயிர் நண்ப பூசணிக்கா மாட்டேங்கிறீ. அந்த பல்ராம் நாயுடு ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்க. அதுக்காக உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. வாய்க்க 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 வாய்க்க. நாம ரெண்டு பேரும் இந்த பப்பு டேஞ்சரை போட்டு துவச்சு எடுக்கிறோம். அவனோட உயிர் நண்பன் யார்? ராமடையா? பாரபட்சம் இல்லாம அடிக்கிறோம். ஆனா உண்மையான நண்பன் யாருன்னு தெரியலையே. ஆமா, அந்த நண்பன் யாரு? இவன் யாரோட நண்பன் சொல்லு. உன்னோட நண்பனா? இல்ல, ஓ நண்பனா? டாய் பப்பு டேஞ்சர், நீ யாரோட ஃப்ரெண்ட்? நான் சொல்றா.
அடே நான் யாருக்குமே நண்பன் இல்லடா. ஒரு விஷயத்த சொல்லி தொலைங்கடா. ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நீ மோட்டுவுக்கு ஒரு லெட்டர் எழுதுனல, உன் வீட்ல வந்து அவனை ஸ்டே பண்ண சொன்ன இல்லடா? எனக்கு எந்த மோட்டவையும் தெரியாதுடா. யாருக்கும் எந்த லெட்டரையும் அனுப்பலடா. இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? நான் தான் அப்படிதான் லெட்டர் எழுதுனேன். ஆமா, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓஹோ, அப்ப அதுதான் விஷயமா? அப்போ இனிமே நீங்க ரெண்டு பேரும் என்ன போட்டு அடிக்க மாட்டீங்கல்ல? ஆனா என்னோட பழி வாங்கும் படலம் இனிமே தான் ஆரம்பிக்கவே போகுது. நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கணும். ஆமாமா, நாங்க தான் ஹாப்பியஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நாங்க தான் ஹாப்பியஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப நாம சொல்லணும் மோட்டு. அட நானும் இப்ப ஒரு விஷயத்த சொல்லணும்பா. ஹலோ மோட்டு பத்தலோ, நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ் மேல இப்ப ஏறி வாங்க. இந்த கான்செப்ட்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கான அவார்ட் இப்ப மோட்டு பத்தலுக்கு தான் கிடைச்சிருக்கு. மோட்டு பத்தலோ, உங்கள மாதிரி நண்பர்கள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்பா. இன்னைக்கு நம்ம வேலை சுலபமா முடிச்சிடும் போல இருக்கு. ஏடிஎம் குள்ள இருக்கிற எல்லா பணத்தையும் இன்னைக்கு நான் பேஸ் பண்ணிட்டு போக போறேன். பாத்துக்கிட்டே இருங்க. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். வணக்கம் சார். ஒழுங்கு மரியாதையா எல்லா படத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு இல்ல சுட்டு தள்ளிடுவேன். இப்ப கண்ணை முடிக்கிட்டு 3 வரைக்கும் என்ன? பாவி, என் ஒட்டுமொத்த பென்ஷன் படத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டியே. இப்போ சொல்றேன்டா. ரெண்டு பேரும் இங்க வெளியே நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்க என்னடா ஒரு திட்டு பையன் என் கிட்ட இருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் ஆட்டையா போட்டுக்கிட்டு ஓடிட்டான்டா. மோட்டு, உள்ள யாருமே இல்லையே மோட்டு. நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தானடா இந்த வேலையை செய்றீங்க. தெரியும், நீங்க எல்லாம் திருட்டு பசங்க தானே. அவன் உங்க கூட்டாளியா தான்டா இருக்க முடியும். இந்த அடி அடிக்கிறாரு. எங்க பணத்தை திருப்பி கொடுங்கடா. எனக்கு பிடிக்கல, நான் கிளம்புறேன். சொல்லுங்கடா, என் பணம் எங்க? என் பணம் எங்கடா? குண்டா சொல்றா. நான் இப்பவே போய் ஜிங்கம் சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன்டா. எடுத்த பணத்தை என்கிட்ட கொடு. அப்படியே உன் கண்ணையும் மூடிக்க. ஓகே? அட, நட்டு வச்ச போஸ்ட் மாதிரி இப்படி ஏன்டா நிக்கிறீங்க? உள்ள ஒருத்தன் என்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போயிட்டான். அவனை பிடிக்காம என்ன வேலைய பாக்குறீங்க? என் பணம் எல்லாம் போச்சு. நீங்க ரெண்டு பேருமே எதுக்குமே லாய்க்கு இல்ல. புடவை கட்டின விஜயசாந்தி, செக்யூரிட்டி வேலைக்கு வந்துட்டீங்க. எதுக்குமே லாய்க்கு இல்ல நீங்க. இப்பவே நான் போய் சிங்கம் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். நல்ல வேலை தப்பிக்க மாட்டோம். நீ தப்பிக்கலடா. வரவங்க போறவங்கள அடிச்சிட்டு போறதுக்கு நான் என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதடா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா? நாம உடனே டாக்டர் ஜட்காவே கூப்பிடலாம். ஹலோ ஜென்டில்மேன். இனிமே எந்த ஆபத்தும் வராதுப்பா, பயப்படாதீங்க. இனிமே யாரு வந்து இந்த ஏடிஎம்ல பணம் எடுத்தாலும் அவங்களுக்கு ஆபத்து வந்தா ஆபத்துன்னு சத்தமா கத்துனா மட்டும் போதும்பா. அப்ப இந்த மிஷின் என்ன பண்ணுனா, பணம் எடுக்க வந்த அந்த ஆளு விட்டுட்டு எவன் ஒருத்தன் பணத்தை திருட வந்தானோ அவனை அப்படியே மடக்கி பிடிச்சி இங்கே வச்சிருக்கணும்பா. ஆமா, கிச்கா. ஒழுங்கு மரியாதையா பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துடு. சும்மா கத்தி கூச்சல் போடுறத நிறுத்து. மரியாதையா அந்த பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துடு. இல்லனா இந்த துப்பாக்கி உள்ள இருக்கிற குண்டு உன் மண்டைக்குள்ள இருக்கிற மூளைய அப்படியே செதற அடிச்சிடும்.
என்ன இது சத்தம்? ஆமா இவரா? முடியுமா? டேய் பூசணிக்கா மண்டையா, உன் ஐடியா சூப்பர்ரா. அந்த மிஷின் குட்டா பையன் ஜான தூக்கி போட்டு மிதிச்சு வெளிய தூக்கி போட்டுச்சு. Thank you very much. எல்லாம் வீணா போச்சு. நான் போட்ட திட்டம்லாம் சொதப்புல ஆயிடுச்சு. எவன் இப்படி செஞ்சானோ அவனை நான் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஒட்டு மொத்த பணத்தையும் கொள்ளை அடிக்கலாம்னு பிளான் போட்டேன், அது வீணா போயிடுச்சு. யாரு பாஸ்? யாரு அடிக்கணும் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியா? என் திட்டத்தை மூடி அடிச்சு நான் சொல்றேன். என் கனவுல பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டா. அவன் என்ன தூக்கி போட்டு மீதின்னு மிதிச்சான். அது உனக்கு தெரியுமா? விட மாட்டேன்டா அவனை. வாங்க மக்களே வாங்க, 100 போட்டா 200 கிடைக்கும். டபுள் அப்பனா கிடைக்கும். உள்ள போய் 100 போட்டீங்கன்னா அதுக்கு டபுளா உங்களுக்கு கிடைக்கும். 500 போட்டா 1000 திரும்ப கிடைக்கும். உங்களோட சின்ன அமௌண்ட் டபுள் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா எண்ணி ஒரே மாசத்துல 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. இந்த ஸ்கீம் இருக்கே, இது ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர். சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க 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 வாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு கோல்மால் பண்றாங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். வா மோட்டோ. வாங்க 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 வாங்க, சீக்கிரமா பணத்தை போடுங்க. அடேங்கப்பா, என்னோட இந்த ஸ்கீமை இன்னும் 10 நாள் தொடர்ந்து செஞ்சேன்னா அப்புறம் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். 2 மடங்கா திரும்ப தரேன்னு போய் சொல்லி இவங்க எல்லாரோட பணத்தையும் சுருட்டிக்கிட்டு அப்புறம் எஸ்கேப் ஆட வேண்டியதா. சீக்கிரம் திருட 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 கள்ள நோட்டு கொடுத்து ஏமாத்த பாக்குறான். எனக்கு சந்தேகமா இருக்கு, அந்த மிஷினுக்குள்ள எவனோ ஒருத்தன் இருக்கான்டா. சந்தேகமே வேணா, எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே அந்த பாழா போன ஜானோட வேலை தான் மோட்டோ. அந்த களவாணி பையன் தான் அந்த ஏடிஎம் குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான் மோட்டோ. வெளியில உட்காந்து இருந்த அத்தனை பேரும் ஜானோட அல்ல கை பசங்க. அதாவது நாம ஏதாவது ஒரு டெக்னிக்க பண்ணி அவனுங்க பண்ற ஃப்ராட் வேலையை பப்ளிக்ல போட்டு உடைச்சாகணும். ஆமாடா பூசணிக்க மாட்டேங்க, அநேகமா அந்த மிஷினுக்குள்ள குட்ட பையன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பெரிய அமௌண்டா சேர்த்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம் அவன் பிளான் பண்ணி இருப்பான்னு நினைக்கிறேன். ஐடியா டிட் பார்ட்டட் முள்ளால தான் எடுக்கணும். டாக்டர் ஜக்கா சார், உங்களோட உதவி எங்களுக்கு நிறைய தேவைப்படுது. இப்போ நாம அதே மாதிரி சேம் டு சேம் ஏடிஎம் மிஷினை ரெடி பண்றோம். பெரியவர்களே, தாய்மார்களே, இங்க வாங்க. எங்களோட ஏடிஎம் மிஷின்ல 1 லட்சம் ரூபாய் போடுங்க. 2 லட்சம் ரூபாயா அள்ளிக்கிட்டு போங்க. இப்ப போட்டீங்கன்னா இப்பவே கிடைச்சிடும். என்ன சொல்றீங்க? சீக்கிரம் வாங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. சத்தியமா யாராலையும் டபுள் மடங்கு பணம் தரவே முடியாது. கண்டிப்பா அவனுங்க ஏதோ கோல்மால் தான் பண்றானுங்க. யாராவது ஒருத்தர் வந்து போட்டு தான் பாருங்களேன், அப்ப உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும். இல்ல 20 வருஷமா நான் பொய்யே பேசுறது கிடையாது. நான் எப்ப பண்றத போறேனப்பா. ஏடிஎம் ஸ்டார்ட் பண்றதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கும். காஜா காஜா 1 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு 2 லட்சம் கிடைச்சிருக்குதா? அப்ப 2 லட்சம் போட்டா எனக்கு 4 லட்சம் கிடைக்குமாப்பா? நீ மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? இப்ப நான் போட போற தள்ளு. அட இது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. என்னோட 1 லட்சம் கூட 2 லட்சம் ஆயிடுச்சு. இம்பாசிபிள். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. தள்ளு இம்பாசிபிள். வழிய விடு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏய், அத கடவுளே, இது ரொம்ப சூப்பரான விஷயமாச்சு.
பாஸ் பாஸ் அவனுக்கு எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்ம ஏடிஎம் மூட வச்சிருவாங்க போல இருக்கே. நிஜமாவே அவங்க டபுள் பேமெண்ட் கொடுக்கறாங்க பாஸ். வாங்க பாஸ். கண்டிப்பா அவனுங்க ஏதோ கோல்மால் தான் பண்றானுங்க. சத்தியமா யாராலையும் டபுள் மடங்கு பணம் தரவே முடியாது. ஏன்டா அப்படி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ற? பக்கத்துல ஒரு ஏடிஎம்ல அப்படித்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மாசம் கழிச்சு தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல, உடனே தரோம். கண்டிப்பா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த ஏடிஎம் குள்ள யாரோ உட்கார்ந்திருக்காங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். என்ன முதிர்ச்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் நிதானமா திங்க் பண்ணி பாரு. ஏடிஎம் மிஷினுக்குள்ள ஒரு மனுஷன் உட்கார முடியுமா? உட்கார முடியும்டா, உட்கார முடியும். ஏன்னா இந்த ஏடிஎம் குள்ள நான் உட்கார்ந்து இருந்தேனே, அதான் சொல்றேன். நானே உளறி தொலைச்சிட்டேனே. வெளியில வந்துருச்சுல. நண்பர்களே, இவன் வாயால உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டிராமாவையே நாங்க போட்டோம். நம்பர் 1 நம்பர் 2 பணம் இருக்கிற பேக்கோட இங்கிருந்து எஸ்கேப் ஆகுங்க. பெரிய ஓட்டப்பந்தய வீரரே, என்ன ஒரு ஓட்டோ? டேய் கீழே தேய்க்கிறா, நில்றா. டேய் பொரியெல்லாம் கிளம்புறா, நில்றா. ஏய் அம்மா, யாரா என் நண்பனோட அழகான மூஞ்சியை தரையில தேய்ச்சி விட்டு போறது? டேய் சிங்கம் வந்துட்டாரு. என்ன கரண்ட் கம்பத்துல பெண்ட் ஆக்கிட்டாரு? சாரி சாரி, இந்த பேக் நீயே வச்சுக்க. உனக்கு ஒண்ணும் இல்லையே. அடே உழைக்காம தொப்பையை வளர்க்கிறவனே, எங்க போறேன்? எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியவே முடியாதா? அடிக்காதீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏன் இப்படி துவைக்கிறீங்க? சிங்கம் சார், சிங்கம் சார், என்ன காப்பாத்துங்க. இங்க பாருங்க, கண்ட பொருளை விக்கிறேன்னு விளம்பரத்துக்காக ஏகப்பட்ட பொய் சொல்றாங்க. எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துராதீங்க. இந்த மாதிரி ஏடிஎம்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. ஆமா நண்பர்களே, நீங்க எல்லாரும் இப்ப ஒவ்வொருத்தரா வந்து உங்க பணத்தை நீங்க வாங்கிட்டு போலாம். எந்த பணத்தை நீங்க அந்த குட்டப்பைய ஜான் ஏடிஎம்ல போட்டீங்களோ அத வாங்கிக்கங்க. Thank you மோட்டு பத்லு, thank you. நீங்க என்ன சொல்றத அதான் நானே சொல்லுதே. எங்க ஊர்ல காம்படிஷனை பாக்குறதுக்கு போறதை விட பக்கத்துல இருக்கிற கேண்டீனுக்கு தான் நான் போவேன். நான் சின்ன வயசுல எத்தனை கில்லி தண்டா விளையாடி இருக்க தெரியுமா? எத்தனை கில்லிய அடிச்சு தூக்கி எவ்வளவு பரிசு வாங்கியிருக்க தெரியுமா? எங்க ஏரியால எனக்கு எவ்வளவு பேர்னு தெரியுமா? பூசணிக்கா மண்டையா, நான் அந்த சின்ன வயசு விளையாட்டெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன். இப்ப நாம காம்படிஷன் தொடங்கணும். அதுக்காக நாம பிராக்டிஸ் பண்ணாதான் முடியும். சீக்கிரமா நம்ம பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? கில்லி ஆடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. நீ என் கூட வா, நான் உனக்கு சொல்லி தரேன் ட்ரைனிங். ஜெயிப்பேன்டா, நான் ஜெயிப்பேன். ஜெயிக்க போறது இந்த ஜான், தோக்க போறது மோட்டு பத்லு. அவங்கள தோக்கடிச்சு காட்டுறேன். வாவ் பாஸ் வாவ், என்னமா பஞ்ச் டயலாக் சொல்றீங்க? இப்ப பஞ்ச் டயலாக் முக்கியம் இல்ல, நாம அவங்கள பஞ்சர் ஆக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கடா. இங்க பாருங்க, இந்த கொம்ப கையில இறக்கமா பிடிச்சுக்கிட்டோம். இந்த கில்லிய இப்படி கீழே வச்சிடுங்க. அப்புறமா இந்த கம்ப வச்சுக்கிட்டோம். இந்த கில்லி மனையில பாட்டனா அடிக்கணும். மேலே வந்த கில்லிய பாட்டனா அடிக்கணும். பாஸ் நம்ம நோக்கி தான் வருது. சாரி சாரி, கிரிப் மிஸ் ஆகி குச்சி பறந்து போயிடுச்சு. அம்மா இங்க இருக்குது. இந்தாங்க, இந்த குச்சிய நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க. அப்புறம் கில்லிய இந்த குச்சியை தான் அடைச்சு தூக்கணும். அடிக்கிற அடி மறுநாடியா இருக்கணும். அப்பா ஓகே ஓகே, எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. குடு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இது இருந்தா தானே நீங்க கில்லி விளையாடுவீங்க. இனிமே கில்லியும் கிடையாது, என்ன அடிக்கவும் முடியாது.
ஆஹா, கில்லி எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்ப எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாக்கணும். அநேகமா இந்த கில்லி இங்க தான் விழுந்து கிடக்கணும். யாரோட கில்லி ரொம்ப தூரத்துல போய் விழுதோ அவங்களுக்கு தான் முதல் பரிசு கிடைக்கும். அட மோட்டு பத்தலு எல்லாருமே நண்பர்களே, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் ஒரு ஹைடெக்கான கில்லிய ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க நண்பர்களே, இந்த கில்லி எவ்வளவு தூரம் போனாலும் சரிப்பா, இந்த மீட்டர்ல அது எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு தெரியும். இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? இது எவ்வளவு தூரம் போனாலும் தானா திரும்ப வந்துடும். இப்ப பாக்குறியா, ஒரு டெமோ காட்டுறேன். இப்ப அடிச்சு தூள் கிளப்புறேன் பாரு. யா இது எவ்வளவு தூரம் பறந்து போச்சோ அந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஜிட்டல் மீட்டர்ல பதிவா இருக்கும். பாருப்பா 100 மீட்டர் சூப்பரான கில்லி ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன். அத கொண்டாங்க. இப்ப நான் ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறேன். ஐயோ நண்பா, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். கில்லி ஒருவேளை வீட்டுக்குள்ள போனா திரும்ப வராது. கில்லி பாக்ஸ் வீட்டுக்குள்ள போயிடுச்சப்பா. ஆஹா, இப்ப அந்த வீட்ல இருந்து எப்படி வெளியில எடுக்கிறது? யார் அதை அடிச்சாங்களோ அவங்க தான் போய் எடுத்துட்டு வரணும். பூசணிக்கா மாட்டியா, தப்பி தவறி அவன் வீட்டுக்குள்ள போனோம்னா பாக்ஸிங்ல குத்திய பஞ்சர் ஆகிடுவான்டா. வேற கில்லிய ரெடி பண்றான். மோட்டு என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் ரெடி பண்ண முடியாதுப்பா. இப்ப பாருங்க வேடிக்கைய, பாக்ஸர் கிட்ட இவனுங்க நல்லா வாங்கி கட்டிக்க போறானுங்க. டிஷும் டிஷும். ஐடியா, இத கேளுங்க. அண்ணா அண்ணா. அடடா, சொல்லுங்க தங்கச்சி. அண்ணா, ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க கம்பெனில இருந்து புதுசா சோப்பு பவுடர், சோப்பு எல்லாமே லான்ச் பண்ணிருக்கோம். இதுதானே அது? ஏ பாக்ஸர் என்னாச்சு? உங்க ஜன்னத்தாப்பால் உடைஞ்சிருக்கு போல இருக்க. நான் உடனே வந்து இப்ப ரிப்பேர் பண்ணிடுறேன். அட இல்லப்பா, ஜன்னல் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, கண்ணாடி உடைஞ்சிருக்கான்னு பாருங்களேன். எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. டேய், நான் தான் சொல்றேன்ல என் வீட்டு ஜன்னல் உடையலன்னு. என் வீட்டு ஜன்னல் நல்லா தான் இருக்கு. மரியாதையா போனை வைடா, இல்ல தொலைச்சிருவேன். நீங்க சொல்லுங்க, இத பத்தி நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. ஏய் ஏய் மேடம், ஒரு நிமிஷம். சின்ன பையனா இருக்கா? ரொம்ப பார்த்து சுத்தன மாட்டீங்க. பையன் ரொம்ப சின்ன பையனாவே இருக்கான். என்ன பண்ணுங்க? நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இதை ஊற வச்சீங்கன்னா 1 hour கழிச்சு. ஹலோ பாக்ஸர், உங்க டெரஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்க. நாங்க டெரஸை கூட ரிப்பேர் பண்ணுவோம். ஏய், சீலிங்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடா. இத வாங்க. என்ன கட்டம் இந்த நேரம்? நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஆக்லெட்ல போ. இங்க பாருங்க, நான் எப்பவுமே பொம்பளைங்களை அடிக்கிறது இல்ல. சாரி, இத புடிச்சுக்கோங்க. நீங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளியாச்சே, உங்களை நல்லா கவனிக்கணுமே. இந்த கலக்கடிங்க போஸ். பத்துலோ, எனக்கு ஒரு யோசனை தோணுதுடா. இந்த பாக்ஸர் எப்ப பார்த்தாலும் நம்மள பஞ்சர் ஆக்கிக்கிட்டே இருக்கான். பேசாம ஒரு பேக வாங்கி கொடுத்தா அதுல பஞ்சர் பண்றான்னு சொல்லிடலாம். இவன் அடி தாங்க முடியலடா. இங்க பாரு மோட்டோ, டிஸ்ப்ளே எதுவும் உடையல இல்ல. ஓகே ஓகே, எல்லாம் சரியா தான் இருக்கு. எங்க ஓடுற? சொன்னா கையில குடுத்துட்டு போ. கில்லிய குடுறா, இல்லடா பின்னாடி வருத்தப்படுவேன். வருத்தப்பட போறது நான் இல்ல, நீங்க தான். இப்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? நீங்க தானே. ஏன் தலைய குறி பார்த்து கில்லி அடிக்கிறீங்களா? அதுவும் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் சும்மா இருப்பேனா? இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. ஜான் ஆக போறான் தான், ஜான் ஆக போறான் தான். இத சுக்குநூறா உடைக்காம நான் விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க. இத உடைக்காம விட மாட்டேன். இருங்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இன்னைக்கு கல்லால அடிச்சு உன் எலும்ப நொறுக்கல. என் பேரு மோட்டு இல்லடா. வாங்க சோம்பேறி. என்ன காரியம் பண்ண? அத முதல்ல செக் பண்ணணும். அந்த தண்டனை கட்டானி இத உடைச்சு நாசம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்.
அந்த குட்ட பையன் மிதிச்சு நாசம் பண்ணிட்டான்டா. நம்ம கனவெல்லாம் அவன் சதைச்சிட்டான். அழகுறீங்க போங்க. நல்லா அடி தம்பி. ஐயோ சாமியார் சரிப்பா. உயிர் நண்பா உடன்பிறவா சகோதரா அந்த கிளியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறப்பா. நீங்க ரப்பர் கிளவுஸ் போட்டுக்கங்க, கரண்ட் ஷாக் அடிக்காது. ஆமா ஓகேடா மண்டையா. இருடா டேய் குடுறாத. மோட்டு வந்துட்டாரு. பிரமாதம். இந்த கில்லி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிருக்கு. இன்னும் அது கீழே விழவே இல்லை போல இருக்கு. அங்க பாத்தீங்களாடா, மறுபடியும் அது என் தலை மேல வந்து விழ போகுது. அவனுங்க வேணும் தான் இப்படி செய்யறானுங்க. சீக்கிரம் ஓடுங்க. இந்த கில்லியே என் தலைமையிலேயே வந்து விழுந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்படி பண்ணுது? மறுபடியும் வருதே. அந்த கில்லியை நீ மிதிச்சு எப்படி சுக்குநூறாக்கினியோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் அந்த கில்லி ஒன்றை இப்ப துரத்திக்கிட்டு இருக்கா. என்ன ஒரு ஓட்டம். நண்பர்களே, இன்னைக்கு நடந்த இந்த கில்லி தண்டா காம்படிஷன்ல மோட்டு பட்லுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிருக்கு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இப்போ அவங்க அடிச்ச அந்த கில்லி இன்னமும் கிரவுண்டுக்குள்ள எங்கேயோ தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னமும் கூட என்னோட டிஸ்டன்ஸ் மெஷரிங் மிஷின்ல மீட்டர் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதை நீங்களே பாருங்க. இந்த மீட்டர் எப்ப நிக்கணும் எனக்கே தெரியல. என்ன விட்டுட்டு எங்கடா போறீங்க? இந்த கில்லியை என் வயித்துல இருந்து எப்படியே எடுக்கிறது? மரியாதை இதை எடுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. போடாதீங்கடா, நில்லுங்க. டேய் பூசணிக்கா மண்டையா, என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? வாங்க வாங்க என் அருமை நண்பர்களே. அது ஒண்ணு இல்லப்பா, இந்த டைம் மிஷினை கிளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாக்டர் ஜட்கா சார், நாங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணி ஏகப்பட்ட நாட்கள் ஆகுது. உங்க டைம் மிஷின்ல எங்களை எங்கேயாவது அனுப்பி வைப்பீங்களா? அட என்னப்பா இது, இத கேட்கணுமா என்ன? நான் கூட அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நண்பா. ஆமா இப்படி வெளிநாட்டுக்கு லாங் ட்ரிப் போறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்ல ஜாலியா இருக்கும். சரி ஓகே, கிளம்பலாமா? பார்த்து வரிசையா போங்கப்பா. என்னடா டைம் கோடியும் எந்த நாடுன்னு செட் பண்ணாம நீ மிஷினை ஆன் பண்ணிட்டியப்பா. இப்போ நம்ம எங்க போவோம்? அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுடா பூசணிக்கா மண்டையா. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். என்னடா மிக்ஸி மாதிரியே சுத்துதே. டேய் பாத்துடா, இங்க வா வா வா. அட கடவுளே, அப்பா அப்பா. ஏய் மோட்டு பத்து நானும் உங்க கூடவே வரேன்.
இந்த தடவை பட்டனை நான் பிரஸ் பண்றேன். எப்படி சுதாரணா புரிஞ்சுங்க சார். எத்தனை காலத்துக்கு தான் ஓடி ஓடி ஒழிப்பீங்க? போலீஸ்காரங்கள ரெஸ்ட் எடுக்கணும்ல. வாங்க போயிட்டு வரலாம். நீல மூஞ்சிக்காரன் டக்குனு ஏதாவது ஒரு பண்ணியா இங்க நம்மள கிளம்பி விட வேற எங்க போலாம் சீக்கிரம். இல்லனா நம்ம இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் சொக்குனோட காலி ஆயிடுவோம். கொஞ்சம் பொறுமையா இருக்கு சிராராம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இது ஒர்க் ஆக மாட்டேங்குதுப்பா. இந்த மிஷின்ல ஏதோ பிரச்சனைப்பா. யோ கஜகஜா இப்போ என்னையா பண்றது? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு வழக்கம் போல திரும்பி பார்க்காம ஓடிடலாம். ஓடுங்கப்பா. ஓடுங்க. கையை முன்னால வச்சுக்கிட்டே போடுங்க. செருப்பு. ஆஹா ஆஹா ஆய் நில்லு. இப்ப கண்டினியூ பண்ணுமா? நல்ல வேலை பண்ண போட்டோம். டைம் ப்ளீஸ் சொல்லி அதை நிப்பாட்டிட்டேன். இப்ப நம்ம ஓடிட்டே இருக்கலாம். வா வா. ஒரு வேளை கிட்ட வந்துனா டைம் ப்ளீஸ் நிறுத்தி வச்சுக்கோ. டேக் டைவர்ஷன். அட கடவுளே, ஆச்சரியமா இருக்கு. வந்த அம்புகளை நீ அப்படியே திருப்பி அனுப்பிட்டியே. இட்ஸ் a good idea. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். இட் இஸ் a good idea. இப்போ ஓட வேண்டிய நேரம். ஓடுங்க. என்னடா வித்தியாசமான கலர்ல வராங்க? ஆஹா ஊட்டி கோடு. என்ன ஊட்டி வேலை? சரி வேண்டியதா வாயா ஃபேமிலியோ. இங்க சார் ஓடி வந்துருங்க. டைம் ப்ளீஸ். அம்மா கஜகஜா அம்மா யசோமா. கசிட்டு டைம் ப்ளீஸ்னு நம்ம சொன்னது அவங்களுக்கு அர்த்தம் புரியல போல இருக்குப்பா. அடுத்த வாட்டி நீ சொல்லும்போது தமிழ்ல சொல்லப்பா. என்ன நான் சொல்றது புரியுதா? ஐயோ கசிட்டு ஓடு. ஒரே ஏரியாக்குள்ள 2-3 மணி நேரமா ஓடிக்கிட்டு இருக்கமே. இது தனித்தனியா பண்ணுங்கிற நேரம். முடியலாத தம்பி, நீ எங்கிருந்து வந்த கண்ணு? நான் புத்துரை நகரத்துல வரேன். ஹலோ, how are you? வெளிய கிளைமேட்ல எப்படி இருக்கு பிரதர்? வெளியில கிளைமேட் எல்லாம் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. ஆனா உள்ளதான் ரொம்ப புழுக்கமா இருக்கு. எப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? ஆட்டோ இவன் பல வருஷமா உள்ள தூங்குறான். அடடே, எனது அருகில் காவலரா. தங்களது உடை மிகவும் நன்றாக இருக்கிறது. தங்களை கண்டது மகிழ்ச்சி. இந்த கல்லறை உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஐயா. என்னால இப்ப யாரையும் காப்பாத்த முடியாது. என்னையே நான் முதல்ல காப்பாத்திக்கணும். அதனால ஐ எம் சாரி, ஆள விடுங்க சாமி. வீட்டுல நான் அம்மாவை பார்த்து கூட இந்த அளவுக்கு பயந்ததில்ல. ஆனா இந்த மம்மியை பார்த்தா பயமா இருக்கு. எவ்வளவு வேகமா ஓடுறாங்க, நம்மள விட்டுட்டு ஓடுறாங்கடா. மரியாதை தெரியாத பையலுங்க. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். மரியாதையா அங்கேயே நில்லு. இல்ல இப்ப இந்த சிங்கத்தோட பவரை பாத்தீங்களா? எப்படி அவங்கள ஓட வச்ச பாருங்க. பயந்துட்டாங்க. சிங்கம் சார் ரொம்ப சிரிக்காதீங்க. பிரச்சனை முன்ன முடிவுக்கு வரல. அப்படியே திரும்பி பாருங்க. ஓடுனவங்க உங்களை பார்த்து ஓடுனதா பீத்திக்காதீங்க. பின்னால திரும்பி பாருங்க. பாருங்க சார், பாருங்க. நம்மள மாதிரியே கையை நீட்டி ஓடி வராங்க. ஓடிடுங்க. வாஸ்து பிரகாரம் அப்படியே ரைட்ல திரும்புங்க. எல்லாரும் அப்படியே கொக்கா திரும்புங்க. மோட்டோ சீக்கிரமா ஏதாவது செய்டா. மண்ட பையல வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதடா. நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா பாத்து
ఒక ఎడ్యుకేషన్ ఇప్పుడు ఆపద చిక్కినదే இல்லப்பா நானே ஆமா மோட்டோ பத்தலும் காப்பாத்துங்க ஐயோ பூசணிக்க மாட்டேங்க நீ தான் ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்துறோம் சீக்கிரமா காப்பாத்துற மாட்டேன் சார் படத்துல வர மாதிரி பிரம்மாண்டமா வருது ஓடிடலாம் எந்த மாதிரி இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்த ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுடா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்பா இந்த டைம் மிஷினை சரி பண்றதுக்கு டைம் கேட்டு போயிட்டாரு நம்ம கிட்ட தான் டைமே இல்ல அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல டர்ன் பண்ணி பாருங்க கிங் ஸ்கார்பியன் வந்துகிட்டு இருக்கு கஜா கஜா யோ மோட்டோ பத்தலோ இனி உங்களை நம்பி நான் எங்கேயுமே வர மாட்டேனப்பா சத்தியமா எங்கேயும் வரவே மாட்டேனப்பா தேவையில்லாம பயப்படாதடா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு இருந்தா அதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் மனுஷன் யோசிச்சு செயல்பட்டானா எந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம் தெரியுமா மோட்டு நீ இப்ப ரொம்ப கரெக்டா சொன்ன இப்ப நீ சொன்ன அந்த பாயிண்ட் தான் எனக்கு என்ன தாத்தா ஞாபகம் கொண்டு வந்துருச்சு பூசணிக்க மாட்டியா அவனை நாங்க தடுத்து நிறுத்துறோம் சீக்கிரம் மிஷனை ஸ்டார்ட் பண்றான் நானும் உங்க கூட வரேன் டாக்டர் ஜாத்கா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அம்மா சரி வாங்க நண்பர்களே அந்த ஸ்கார்பியனை எதிர்த்து போராடுவோம் அட்டாக் கம் நீ எந்த ஸ்கூல்ல படிச்சியோ அந்த ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட பாடத்தை கத்து கொடுக்கறேன்னு பாருங்க இத நீங்க என்னைக்குமே மறக்க மாட்டீங்க வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா தானடா உனக்கு ஞாபகம் இருக்கும் நீ எங்கடா எங்களை நிம்மதியா வாழ விடுற என்ன 30 கிலோமீட்டர் ஒரு மனுஷன் உள்ளே துரத்துறதே ஏய் அப்படியே பின்னால போய் ஏதாவது சந்து பொந்துல பதுங்கி இருக்கிறதுதான்டா உனக்கு நல்லது நாங்க சொல்றத கேட்டா உன் விக்கெட்டை காப்பாத்திக்கலாம் எங்க பேரு மோட்டோ பத்துலு எங்களுக்கு இன்னொரு பேரு இருக்கு புர்புரி நகரத்தோட மாவீரர்கள்னு எங்க மறுபக்கத்தை பார்க்காத நீ ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை செஞ்சாடா மொட்டை தலையா என்னடா கபடி எல்லாம் விளையாடுறீங்க மண்டப்பையில உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா என் 10 ரூபா விடுறா போட்டோ மண்டையில கிண்டையில கொட்டிட போறான் கொடுக்கு உடையிற வரைக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டே ரிமோட்டோ என்ன ஒரு இரும்பு குடிடா டேய் நிலா இன்னத்துல திங்கற உன்ன யுத்தத்திலையும் காதலையும் ஜெயிக்கிறதுக்கு எந்த வேணாலும் செய்யலாம்டா நண்பர்களே இனிமே கவலைப்பட வேண்டியதுலப்பா சீக்கிரம் எல்லாரும் வாங்க நம்ம டைம் மிஷின் ரெடி ஆயிடுச்சு ஓடி வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம் வாங்க வந்து என்ன இப்படி படுக்க வச்சுட்டானுங்களே இனிமே யோசனை பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம் பாய் பாய் ஸ்கார்பியன் கிங் இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டோம் சொல்லல நட மாட்டாங்களா சீக்கிரம் வாடா யாரு பண்ண புண்ணியமா தெரியல நாம எல்லாரும் உயிரோட திரும்ப வந்துட்டோம்ப்பா பூசணிக்க மாட்டியா மறுபடியும் புதுசா ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு போல இருக்கு
இது கண்டுபிடிப்பா இல்ல கண் துடைப்பா? மோட்டு பத்லு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லப்பா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸிபிஷன்ல நாளைக்கு வைக்க போறாங்களாம். இப்ப நானும் அந்த எக்ஸிபிஷன்ல கலந்துக்க பேப்பரால ஒரு சில விஷயங்களை செஞ்சிருக்கேன்ப்பா. என் ஐடியா எப்படி இருக்குப்பா சொல்லுங்க. முதல்ல உன் ஐடியாவை சொல்றா மண்டையா, அதுக்கப்புறம் நான் சொல்றேன்பா. எப்படிப்பட்ட மிஷினை நான் தயாரிச்சிருக்கேன்னா, இந்த மிஷினோட ரேஸ் அந்த பேப்பர் மேல விழுந்துச்சுன்னா அப்புறம் அந்த பேப்பர்ல இருக்க விஷயத்துக்கு உயிர் வந்துரும். ஆமா நண்பா, உயிரோட நடமாட ஆரம்பிச்சிரும். ஆமா. டேய் மண்டையா, சூப்பர்ரா, ரொம்ப வித்தியாசமான கண்டுபிடிப்பு தான். எங்க ஒரு டெமோ காட்டு பார்க்கலாம்? இப்பவே காட்டுறேன் நண்பா, ஒரு சாம்பிள் காட்டுறேன், பாக்குறியா? இப்ப பாரு, இந்த பேப்பரை நான் இதுக்குள்ள போட்டு ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த போறேன். இங்க பாரு. அது கீழே வரமாட்டேங்குது. அத கீழே எப்படி வர வைக்கிறது சொல்லுங்க நண்பா. மிஷின்ல இருந்து அது மேல பட்ட ரேஸோட சக்தி எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். என்ன எப்படி சொல்லிட்டீங்க? அது எப்படி பறந்துகிட்டே இருக்கும்? இன்னைக்கு அதை எப்படியாவது புடிச்சு காட்டுறேன். என்னையும் தூக்கிட்டு பறக்குது. மதுரு, என்ன காப்பாத்துறா. டேய் பூசணிக்கா மண்டையா, காப்பாத்துறா. ஆமாப்பா, என்ன கீழே விட மாட்டேன்னு. நண்பா, அது கண்ணு கீழே விழப்போது, சீக்கிரம் பிடிங்க. நல்ல வேலை, இந்த மிஷினை நான் எப்படியோ காப்பாத்திட்டேன். ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சான்னு சீக்கிரம் செக் பண்ணி பார்க்கணும். ஆமா, எதுவும் ஆயிருக்க கூடாது. இந்த போட்டிங் எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாக்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் போட்டு மாதிரியே இருக்குடா மண்டப்பையில. இவ்வளவு பெரிய போட்டை ஒரு பேப்பர்ல செஞ்சிருக்காங்கன்னா அது என்னால நம்பவே முடியல. ஓகே, இதெல்லாம் ஷூட் பண்ணி பாப்போம். இது மாறுதா இல்லையான்னு பாத்துருவோம். ஆஹா, ஐயோ நண்பா, வேணாம். ஆஹா, இல்ல நான் இல்ல. அட மோட்டு, அவசரப்பட்டு என்ன காரியம் பண்ணிட்டப்பா. இப்ப அதுக்கு எல்லாமே ரியலா மாறிடும். இப்ப அதெல்லாம் இயங்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள இருக்க எல்லா விஷயமும் ஒரிஜினல் ஆயிடும்பா. ஆமா, பைரட் படத்தை பார்த்ததுல இருந்தே நான் பைரட் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். நல்லதா போச்சு. தேங்க்ஸ் மோட்டோ, தேங்க்ஸ். நீ என் கனவை நிஜமாக்கிட்ட. நான் இப்ப கிளம்ப போறேன் டாக்டர் ஜட்கா. பை பை. ஆஹா, அந்த குட்ட பையன் கப்பலை கடத்திட்டு போறான். அவன் தப்பிச்சு போறதுக்குள்ள அவனை எப்படியாவது புடிச்சாகணும். டேய் பத்திரமாடியா, சீக்கிரமா. ஓகே ஓகே. ஓகே, எனக்கு ஓடுங்க. சீக்கிரம்.
எல்லாரும் உடனே கைய மேல தூக்குங்க. ஆன்சர். ஒரு பைசா மிச்சம் வைக்காம இங்க இருக்கிற எல்லா பணத்தையும் அள்ளிக்கிட்டு வாங்கடா. இந்த பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடு. சீக்கிரமா எடுத்து வை. நாங்க இன்னும் ஏகப்பட்ட பேங்க கொள்ளையடிக்க வேண்டியிருக்கு. பிரமாதம். எவ்வளவு பணம் எல்லாத்தையும் அமைக்கிடுவோம். Come on, boys. மோட்டு அங்க பாரு, தண்டனை கேட்டான் கொள்ளை அடிச்சுக்கிட்டு பேங்க்ல இருந்து எஸ் ஆகுறான். நோ, அவனை தப்பிக்க விட கூடாது. சீக்கிரம் பிடிக்கலாம். எப்படி நாங்களும் தப்பிப்போம்ல? ஆஹா, பத்த வச்சுட்டான்டா, பத்த வச்சுட்டான். பத்துல ஏதாவது பண்ணுடா. அப்பா முடியல. ஜான் ஆயிட்டாடா இப்ப மிகப்பெரிய கடல் கொள்ளக்காரன். ஜான் ஆயிட்டா மிகப்பெரிய கடல் கொள்ளக்காரன். என்னை இனி யாரும் பிடிக்கவும் முடியாது, யாராலையும் என்ன தடுக்கவும் முடியாது. அந்த முட்டமையை தப்பிச்சு போறான். எப்படா அவனை பிடிக்கிறது? அத கடவுளே, இந்த ஜான் ஒட்டுமொத்த நகரத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிடுவோம் போல இருக்கே. என்ன பண்றது? டாக்டர் ஜட்கா, சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க. நான் ஜான் பைரட் டான் ஃபுர்ஃபுரி நகரத்தை கொள்ளையடிச்சிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்றது? பத்தலோ பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? ஏதாவது பண்ணுடா, சீக்கிரமா பண்ணு. ஐடியா. டாக்டர் ஜட்கா சார், நம்ம பேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கிரஷரை உருவாக்கிடலாம். என்ன நான் சொல்றது? ஓகே நண்பா, வாங்க எல்லாரும் இத சேர்ந்து பண்ணலாம். என்ன தயாரா? ஓகே. இப்ப நான் இதை வச்சுக்கிட்டு அந்த போட்டை என்ன பாடுபடுத்துறேன்னு பாத்துக்கிட்டே இரு. அது என்னடா பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க? சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க. எல்லா பணத்தையும் நம்ம சுருட்டிக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சாகணும். ஓடுங்க. மாட்டிக்கிட்டோமா? அடடே, வாங்க வாங்க குட்டப்பையில தானே. எதுக்காகடா இந்த பக்கம் வந்த? அப்படியே தப்பிச்சு போக வேண்டியதானே?
நான் மறுபடியும் வசமா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். இந்தாங்க, எடுத்த பணத்தை எல்லாம் நான் திருப்பி கொடுத்துடுறேன். ஓகே, என்னை விட்டுருங்க. நான் இப்ப கிளம்புறேன். பாய் பாய். குட்டப்பையில எங்கடா பை பை சொல்ற? இன்னும் நாங்க முடிவு எடுக்கவே இல்லடா. நண்பர்களே, சீக்கிரம் ஈரத்தோட இருக்காங்க, நல்லா துவைச்சு எடுங்க. இவங்களை துவைச்சு காய போட்டு அதுக்கப்புறம் இஸ்திரி பண்ணி தான் அனுப்பணும். வாங்க எல்லாரும். இந்த சிங்கத்தோட குடியில இருந்து தப்பிச்சதா சரித்திரமே இல்லடா. ஏன் பாசிபிள்? அதான் சொல்றல, ஏன் பாசிபிள்? அது